உருளைக்கிழங்கு பொரியல் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இதை மாதிரி நீள நீளமாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இதுக்கு கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துருங்க, 4 பல் பூண்டு, ஒரு 6 7 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க. பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம சதைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம், அதை சேர்த்து நல்லா வதக்கணும். அது வதங்கி வந்த பிறகு மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இதில் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குல வந்து அந்த மசாலாலாம் பிடிக்கும். இனி திறந்து வச்சே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.